கும்பம். கும்பராசிக்காரர்களுக்கு அடி மேல அடி, பட்டகாலிலே படும், கெட்ட குடியே கெடும் என்கின்ற அமைப்பு இப்போது கும்பராசிக்காரங்களுக்கு. புரட்டாதி நட்சத்திரக்காரங்க கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கிறீங்க. சதய நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இதாகிட்டு இருக்கு. புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் இல்லை, குடும்பத்தில் குழந்தைகள்கிட்ட ஒரு மாதிரியாக இருக்கும். கணவன் மனைவி உறவும் கசப்பாக இருக்கும். மனைவி பேரில் வருத்தம், கணவன் பேரில் வருத்தம், குழந்தைகள் இப்படி செய்ய மாட்டேங்குது, அப்படி செய்ய மாட்டேங்குது. இந்த மாதிரி ஏதாவது ஒன்றில் சதய நட்சத்திரமும் பூரட்டாதி நட்சத்திரமும் அப்படியே பட்டு கொண்டு தான் இருக்குது. 8ஆம் இடம் இப்போது சுகத்துவம் அடைகிறது. அதுவும் ஆனால் ராஜயோகாதிபதி போய் 8ல் போய் மறையக்கூடாது. ஒரு வகையில் 8ஆம் இடம் சுகத்துவம் அடைஞ்சாலே எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்படி இப்படின்னு கொடுக்கும். அதாவது குருட்டு போனால் விட்டத்தில் பாஞ்ச மாதிரி. கடந்த காலத்தில் என்ன கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ திடீர்னு டக்குன்னு இந்த வாரம் அப்படியே கொஞ்சம் நின்றுடும். திடீர்னு அப்படியே கொஞ்சம் டக்குன்னு நின்றுடும். கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள்னு நான் சொல்ல மாட்டேன். இன்னும் 2-3 மாதம் தான். டிசம்பர்லேருந்தே இந்த வருஷத்தோட கடைசியிலேருந்தே ஜென்மச்சனியுடைய தாக்கம் அப்படியே விலகிறது. அவங்களால கண்டிப்பாக இது பண்ண முடியும். அவிட்டத்தை சொல்லவே மாட்டேன்றீங்கன்னு நினைக்க வேண்டாம். அவிட்டத்தில் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இல்லை. புரட்டாதி நட்சத்திரத்தை போய் கேட்டு பாருங்கள், அழுவார். அந்தளவுக்கு மன அழுத்தம். ஒரு 10% தான் பாதிக்காமல் விட்டுட்டார். இதெல்லாம் நான் சொல்கிறது இளைய பருவத்தினருக்கு. 50 வயது தாண்டினவர்களுக்கு ஜென்மச்சனியுடைய தாக்கங்கள் இருக்காது. சரி, இந்த வாரம் என்ன நடக்கும்? 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். பிள்ளைகளால் கொஞ்சம் கவலைகள் வரும். தூர இடங்களில் இருக்குங்கிற பிள்ளைங்களோட பேசணும் போல் வரும். பிள்ளைங்களுக்கு ஏதாவது செலவு வரும். பிள்ளைங்கள் சொல்கிறது நம்ம கேட்காம அப்படி இப்படின்னு வரும். ஆக தகப்பன் மகள், அம்மா மகள் உறவுகள் கொஞ்சம் கடினமாக போகக்கூடிய தன்மைகள் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. 8ஆம் இடத்துல போய் சுக்கிரன் மறைஞ்சிருக்கிறதோட மட்டும் இல்லாமல் ராகுகேதுக்களோட சேர்ந்துருக்கிறார். ஆனாலும் கடவுள் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்புகளை சொன்ன மாதிரி ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா குருவின் பார்வையில் இருக்கிறார். வியாபாரம் தொழில் அமைப்புகளில் கவனமாக இருங்க. வேலைக்காரங்க கிட்ட கவனமாக இருங்க. உதவியாளர்கிட்ட கவனமாக இருங்க. யாரையுமே நம்பாதீங்க. உங்களுக்கு ஒரு ஜென்மச்சனி நடக்கும்போது தன் கையே தனக்கு உதவி. குடும்பத்தாரை கூட நம்பக்கூடாது. பணத்தில் ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. வார்த்தை விடுறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. எல்லாத்துலேயும் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும். இந்த கடந்த ஒரு டைம் நல்லா இல்லை, கிராஜுவலாக கடந்துடணும். பரவாயில்ல, கொஞ்சம் கோபதாபங்களை குறைச்சிக்கிட்டு, நம்முடைய எண்ணங்களை குறைச்சிக்கிட்டு, கிரகங்கள் எந்த இடத்துல அடிக்கும்ன்றதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே கிராஜுவலாக கடக்க வேண்டிய ஒரு அமைப்பு தான் இப்போ இருக்குது. அப்படி ஒன்றும் பெரிய சோகங்கள் எதுவும் வராது. தொழில் விரயங்கள், வியாபாரம், வேலை விஷயங்களில், சுற்றுப்புற சூழல் அமைப்புகளில் நம்மளை யாருன்னா டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பொறுத்து கொண்டு போக வேண்டிய நல்ல வாரம் தாங்க கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரம்.